ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ 100 டேஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி சேலஞ்சில் இன்றைக்கி டே 32. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி மூட்டோட வாட்டரிங் எடுத்துகிட்டு தண்ணியை வந்து அருந்தியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடகடன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து கருப்பு காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பாதாம் வந்து நறுக்கு கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நார்மல் வார்ம்-அப், அதாவது ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த வார்ம்-அப் போயாச்சு. ஸோ வார்ம்-அப் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கும் ஆப் தான். ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ஆப் மசில் தான் வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்ம்-அப் முடிச்சுட்டு ஸோ ஆப் மசிலுக்கு ஒரு 4-5 வேரியண்ட் எக்ஸசைஸு. ஸோ ஸ்டாண்டிங் ஸ்குவா, அதாவது டெட்டிங் ஸ்குவாடு அப்படின்னு சொல்லி ஆப் மசிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயாச்சு. ஸோ ஆப்புக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வேரியண்ட் எக்ஸசைஸ்னால ஆப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே அதையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இன்பிட்வீன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஃபுட்டாக வருது. ஸோ இன்றைக்கி பச்சை பயிரையும் வந்து சாப்பிட்டேங்க. ஸோ அப்படியே வாக் போயிட்டு அன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்காக ஸோ ஸ்டாண்டிங் புஷ்அப்ஸ் எப்பவும் போல் சம் செட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கான ஒர்க் அவுட் ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன என்னோடய ஒர்க் அவுட்டு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. டே 33 மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.